சாம்சங் 21 லிட்டர் கன்வெக்ஷன் மைக்ரோ ஓவனோட ரிவ்யூ ப்ளஸ் ஓவன் வாங்குறீங்க அப்படின்னா எது பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மைக்ரோ ஓவனில் 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் சோலோ, செகண்ட் ஒன் ஓடிஜி அண்ட் தேர்ட் ஒன் கன்வெக்ஷன். என்ன பர்பஸ்க்காக நீங்கள் ஓவன் வாங்குறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சோலோவில் பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ், அதாவது ஹீட் பண்ணலாம், ப்ளஸ் அதில் டிஃபால்ட்டாக சில குக்கிங் மெனூஸ் கொடுத்துருப்பாங்க. இது மட்டும்தான் பண்ண முடியும். பேக்கிங்கோ கிரில்லோ பண்ண முடியாது. ஓடிஜியில் பேக்கிங் ப்ளஸ் கிரில் பண்ணலாம். பட் இதில் ஹீட்டிங் ப்ராசஸ் மைக்ரோவேவ் யூஸ் பண்ண முடியாது. கன்வெக்ஷனில் இதுக்கு முன்னாடி சொன்ன ரெண்டுத்தோட காம்பினேஷன் தான் கன்வெக்ஷன். அதாவது மைக்ரோவேவ் பண்ணலாம், பேக்கிங் பண்ணலாம், ப்ளஸ் கிரில்லும் பண்ணலாம். சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்ல மல்டிபிள் பர்பஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா கன்வெக்ஷன் தான் பெஸ்ட் ஆப்ஷன். என்னோட அவனும் கன்வெக்ஷன் டைப் தான். இந்த அவன் ஃப்ளிப்கார்ட்டில் நான் வாங்கினது. நான் வாங்கும்போது 11 பாயிண்ட் சம்திங் இருந்துச்சு. இது கூட அவங்க அடிஷ்னலாக ப்ரொவைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாண்டு மட்டும்தான் கொடுக்குறாங்க. மற்றபடிக்கு எல்லா அவன்லேயும் வர மாதிரி ரொட்டேட்டிங் ரிங் ப்ளஸ் கிளாஸ் டர்ன் டேபிள் வந்து ஸ்டாண்டர்டாக வந்துடும். மைக்ரோ ஓவனில் இருக்க 3 பின் ப்ளஸ் இந்த கிளாஸில் இருக்கிற 3 பின்னையும் ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டு அந்த டேபிள் வந்து ஸ்மூத்தாக ரொட்டேட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் செக் பண்ணாமல் ஏதாவது குக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குக் ஆகாது. மைக்ரோ ஓவனில் ஃபஸ்ட்டு இருக்கிற 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீப் வார்ம், பவர் டீஃப்ராஸ்ட், கிளாக். கீப் வார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் ஒரு ஃபுட்டை குக் பண்ணிட்டீங்க, அது ரொம்ப நேரத்துக்கு ஹீட்டாகவே இருக்கணும் அப்படின்னா டைமிங் செட் பண்ணி கீப் வார்ம் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபுட்டை எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணுற வரைக்குமே ஹீட்டாகவே இருக்கும். பவர் டீஃப்ராஸ்ட்டுங்கிறது நம்ம ஃப்ரிட்ஜில் மீட் ஸ்டோர் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை எடுத்து டீஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்காக. கிளாக் ஆப்ஷன் வந்து நம்மளோட ரெகுலர் டைமை ஓவன்லேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஸ்டாண்டர்டாக 6 குக்கிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் 10 டிஷ்ஷஸ் வந்து நீங்கள் குக் பண்ணலாம். இதில் இருக்க ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு மெனு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ஜஸ்ட் அதில் இருக்கிற நம்பர் என்னங்கிறத ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிடெக்ட் பண்ணிக்கும். கிரில் குக்கீஸ்லாம் நீங்கள் குக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காம்பினேஷன் குக்கிங்கை பேஸ் பண்ணி தான் உங்களால் குக் பண்ண முடியும். கிரில் ஃபுல் ரோஸ்டடாக வேணும்னா நீங்கள் டேரெக்டாக கிரில் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கொஞ்சம் ஜூஸியாக வேணும் அப்படின்னா மைக்ரோவேவ் ப்ளஸ் கிரில் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. குக்கீஸ்லாம் பண்ணுறதா இருந்தால் மைக்ரோவேவ் ப்ளஸ் கன்வெக்ஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்குமே நீங்கள் டைமிங் பார்த்தீங்கன்னா மேனுவலாக தான் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். பீஸாலாம் பண்ணுறீங்க அப்படின்னா அவனை நம்ம முன்னாடியே ஹீட் பண்ணிடணும். அதுக்காக தான் இந்த ஃபாஸ்ட் ப்ரீஹீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் ப்ரீஹீட் பட்டனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக ஹீட் ஆகிறதுக்கு 10 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் பீஸாக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் மெனுலேருந்து நீங்கள் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி குக் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த லேபிள்லேயே அதோட நம்பர் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் கேஃப்டீரியா குக் பண்ணுறீங்க, அதோட நம்பர் ஒரு 6 அப்படின்னா நீங்கள் அந்த கேஃப்டீரியாவை எகெயின் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபுட்டுக்கான ஆப்ஷன் அதுவே செலக்ட் பண்ணிக்கும். ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் எதுக்குமே நீங்கள் டைம் செட் பண்ண மாட்டீங்க. மேனுவலாக நீங்கள் ஒரு ஃபுட் குக் பண்ணுறீங்க அப்படின்னா டைம் நீங்கள் தான் மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. இன்கேஸ் அது ரன்னிங்கில் உங்களுக்கு இன்னும் டைம் ஆட் ஆன் ஆகணும் அப்படின்னா இங்கே ப்ளஸ் 30 செகண்ட்ஸ் அப்படிங்கிறத ரன்னிங்கில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டைம் ஆட் ஆன் ஆகிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனில் இன்பிட்வீனில் நீங்கள் ஃபுட்டை வந்து மிக்ஸ் பண்ணணும் இல்லை டர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுவே ஒரு பீப் சவுண்ட் கொடுக்கும். அப்போ நம்ம அந்த ப்ராசஸை பண்ணிவிட்டு எகெயின் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துடலாம். பட் மேனுவலில் நீங்களாக தான் டைம் பார்த்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மைனஸ் ப்ளஸுக்கு மேலே வெயிட் சர்விங் டைம் அப்படிங்கிறது எதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம மீட்டெல்லாம் வந்து ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணியிருப்போம். குக் பண்ணுறதுக்கு முன்னாடி டீஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்காக எடுப்போம். அதோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அது டீஃப்ராஸ்ட் டைமிங் எடுத்துக்கும். அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த வெயிட் சர்விங் டைம் கொடுத்துருக்காங்க. ஃபுட் குக் பண்ணும்போது அதுக்கான வாட் அது எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்மளே ஃபிக்ஸ் பண்ணலாம். மைக்ரோ ஆப்ஷனில் நான் குக் பண்ணுறேன் அப்படின்னா அதை எகெயின் ப்ரெஸ் பண்ணும்போது அதோட வாட் வந்து குறைஞ்சிட்டே வரும். இன்கேஸ் நீங்கள் வந்து ரொம்ப கம்மி வாட்டில் குக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா லாஸ்ட் வந்து 100 வாட்ஸ் தான். கிரில் ஆப்ஷனை தவிர மற்ற எல்லாத்துக்குமே நீங்கள் வாட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். பேனலில் இருக்க ஸ்டாண்டர்ட் அண்ட் மேனுவல் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி குக் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபைனலாக இதில் எந்த வெசல்ஸ் யூஸ் பண்ணலாம், எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிடுறேன். மைக்ரோவேவில் எந்த வெசல்ஸ்லாம் யூஸ் பண்ணி குக் பண்ணலாம் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஒன் செராமிக், செகண்ட் கிளாஸ், தேர்ட் மெலமைன், ஃபோர்த் அலுமினியம், ஃபிஃப்த் ஒன் மைக்ரோவேவ் சேஃப் பிளாஸ்டிக், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்மளுடைய பாரம்பரியம் மண் பாத்திரங்கள்.
மைக்ரோ ஓவன்ல குக் பண்றதுக்கு எதுக்கு இத்தனை டைப் ஆஃப் வெசில்ஸ் சொல்றேன்னு நீங்க யோசிக்கலாம். ரீசன் இருக்கு. ஒரே டைப் ஆஃப் வெசில வச்சு நீங்க அதுல குக் பண்ணவே முடியாது. ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் நீங்க ஒவ்வொரு மாரி வெசில் யூஸ் பண்ணி தான் நீங்க குக் பண்ற மாதிரி இருக்கும். ஏதாவது பாயில் பண்றீங்க, இல்ல சாம்பார் எது வைக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாரி செராமிக் பவுல்ஸ் யூஸ் பண்ணணும். மில்க், டீ, காஃபி இதெல்லாம் ஹீட் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாரி செராமிக் கப்ஸ் தான் யூஸ் ஆகும். பிரியாணிலாம் பண்றீங்க அப்படின்னா, இந்த மாரி ஹெவி கிளாஸ் பவுல்ஸ்ல தான் நீங்க குக் பண்ணணும். போரோசில்ல எப்பவுமே நமக்கு லிட்டோட தான் குடுப்பாங்க. ஆனா, நீங்க அந்த லிட்ட யூஸ் பண்ணக்கூடாது. கிளாஸ் பவுல்ஸ் நீங்க எது யூஸ் பண்ணாலும் நல்லா வெயிட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் லைட் வெயிட்டா இருக்கிறது யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஹீட் தாங்காம வெடிச்சிரும். வீட்ல நீங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸ்கூல், ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங்ல வரும்போது அவங்களுக்கு சூடா குடுக்கணும்னு நெனைக்கிறீங்கன்னா, இந்த மாரி மெலமைன்ல சர்விங் பிளேட்ஸ், கப்ஸ்லாம் இருக்கு. அதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மைக்ரோவேவ் சேஃப்ன்னு. அந்த மாரி இருக்கிறத மட்டும் மைக்ரோவேவ்ல பிளேஸ் பண்ணி ஹீட் பண்ணி குடுங்க. வீட்லயே குழந்தைங்களுக்கு கப் கேக் செய்யணும்னு நெனைச்சாலும், இல்ல உங்களோட ஸ்பெஷல் டேவ நீங்களே வந்து கேக் செஞ்சு செலிப்ரேட் பண்ணணும்னு நெனைச்சாலும், இந்த மாரி மோல்டு வாங்கி வச்சுட்டு அத நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க பிளைன் கேக் செய்யணும்னு நெனைக்கிறீங்கன்னா, இந்த மாரி அலுமினியம் கேக் மோல்டெல்லாம் இருக்கு. அத யூஸ் பண்ணியும் நீங்க வந்து கேக் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரே டைம்ல நீங்க 2 கேக் பேஸ் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கீழ ஒரு மோல்டும், மேல ஒரு மோல்டும் வச்சு நீங்க கேக் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த மாரி பிளாஸ்டிக் பாக்ஸஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அதையே எடுத்து நீங்க ஹீட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அதுல மைக்ரோவேவ் சேஃப் அப்படின்னு இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க. இன்கேஸ் அப்படி இருந்ததுன்னா, நீங்க டைரக்ட்டா அத எடுத்து நீங்க மைக்ரோவேவ்ல பிளேஸ் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கனாலே நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பிரியாணியா தான் இருக்கும். ஸோ அத நம்ம செஞ்சு வச்சுட்டு அவங்களுக்கு சர்வ் பண்ணும்போது ஹீட்டா இருக்கணும் அப்படின்னா, இந்த மாரி ஒரு பெரிய பவுல்ல நம்ம பிரியாணி ஷிஃப்ட் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். அதுவும் மைக்ரோவேவ் சேஃப் பவுலா அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்குங்க. இன்கேஸ் அது சேஃப் பவுல் இல்ல அப்படின்ற பட்சத்துல, தயவு செஞ்சு அத உள்ள வைக்காதீங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எதுக்கு இத்தன டைப் ஆஃப் வெசில்ஸ் வாங்கணும்னு நான் சொன்னேன்ட்டு. ஒருவேளை இதெல்லாம் என்னால வாங்க முடியாது. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அதிலேயே நான் எல்லா குக்கிங்கும் பண்ணணும் அப்டின்னா, அவர் பெஸ்ட் மண் பாத்திரம். நம்மளோட மண் பாத்திரத்துல நீங்க எல்லாமே பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து மண் பாத்திரம் ஹேண்டில் பண்றது ஈஸி அப்டின்னா, நீங்க தாராளமா அத வாங்கி யூஸ் பண்றது தான் பெஸ்ட். நான் ஏன் இவ்ளோ வெசல்ஸ் வாங்கி வச்சிருக்கேன்? அதுக்கு ஒரே ஒரு மண் பாத்திரம் வாங்கியிருக்கலாமே அப்டின்னு நீங்க யோசிக்கலாம். இது எல்லாமே நான் டைரக்ட்டா டிஷ் வாஷர்ல லோட் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. மண் பாத்திரம் வந்து டிஷ் வாஷர்ல போட முடியாது. உங்களுக்கு மண் பாத்திரம் வந்து கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா, நீங்க தாராளமா அதுவே வாங்கிக்கலாம். யூஸ் பண்ற வெசல்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிட்டீங்க. யூஸ் பண்ணக்கூடாத வெசல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிற கொஸ்டின் வரும். இந்த வெசல்ஸ் மட்டும் தாங்க யூஸ் பண்ணணும். இத தாண்டி நீங்க வேற ஏதாவது வெசல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, மைக்ரோ ஓவன் வந்து கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடும். ஸோ வெசல்ஸ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மைக்ரோ ஓவனோட கிளாரிட்டி கொஞ்சமாவது வந்திருக்கும்னு நம்புறேன். ஒருவேளை இதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, என்னோட இன்ஸ்டா பேஜான அனீஸ் கிச்சன் தமிழ் யூடியூபர் அப்படிங்கிற பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க் யூ ஸோ மச்.